ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காளான் பிரியாணி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளுக்கு தேவைப்பட்டால் லெமன் எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தக்காளி, பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து காளான் கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி, சோம்பு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இதையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ கீ போட்டிருக்கேன். இப்போ கீ சூடானதும் நம்ம பொருளை ஆட் பண்ணிடலாம். இப்போ கீ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பட்டை, 2 ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 2 பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, அதில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டுடலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பூண்டு, வரமிளகா இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டணும். பச்சை வாசம் போன வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காளானை ஆட் பண்ணிடலாம். இப்போ காளான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ காளான் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விட வேண்டியதுதான். அடுத்து பிரியாணி பொடி, நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காளான் நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ காளான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதில் தயிர் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் ஆட் பண்ணல. அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. நல்லா உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். நான் சாதாரண அரிசி தான் போட்டிருக்கேன், பொன்னி அரிசி. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.